ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அவருக்காகவே அவராலேயே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்தானே இந்த ஓய்வு நாளையும் ஏற்படுத்தினார். சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளில் இந்த ஓய்வு நாள் கட்டளையும் ஒன்றாகும். இஸ்ரவேல் ஜனங்களின் பாதுகாப்பிற்காக, உதவிக்காக, இரட்சணைக்காக இவைகள் அருளப்பட்டன. அவரே ஓய்வு நாளின் ஆண்டவர். ஆகவே ஓய்வு நாளின் எல்லா காரியங்களும் அவருக்கே அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மகிமைக்கும் மேன்மைக்கும் பாத்திரரான ஆண்டவர் மனித ரூபமெடுத்து வந்தார். பாவமும் களங்கமும் இல்லாதவராக இருந்தபோதும் பாவ மனுக்குலத்தின் பாவ சுமையை அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். விலையேறப்பெற்ற இரத்தத்தை மனிதனின் பாவ மன்னிப்புக்காக சிந்தினார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் பேரில் யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு தம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே அவர் பிராயச்சித்தமாக நிற்கிறார். தேவனிடம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பெற்றுத்தருகிறார். நீங்களும் உங்கள் வாழ்வில் அவரை விசுவாசித்து ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதனாலே பாவ மன்னிப்பை அடைய முடியும். நீங்கள் அவ்வாறு இரட்சிப்பும் மன்னிப்பும் சமாதானமும் மரணத்திற்கு பின் பேரின்ப வாழ்வும் பெற்று சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாகும். ஆமேன். நன்றி.